ஹாய் சிஸ்டர், வணக்கம். உங்களோட பேர் வந்து சுவந்தான்னு நினைக்கிறேன். உங்களே மாதிரி தான் சிஸ்டர், நானும் சரியான டயர்ட். ரைட், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பெண்கள்னு சொன்னால் நம்ம வந்து வீட்டு வேலையும் பார்க்கணும், நாங்கள் வெளியிலையும் வேலையில் பார்க்கணும். ரைட், ஸோ நானும் உங்களே மாதிரி தான் சரியான டயர்ட். எனக்கும் ஆசை தான் வேலைக்கு போகாமல் நல்லா போத்திட்டு நல்லா படுக்கணும்னு. சில நேரம் அப்படி தோணாது. பட் நான் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், என்னை நானே மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் அந்த டைட்னஸை வந்து இல்லாமாக்குறதுக்கு சில விஷயங்கள் நான் செய்கிறது. ஸோ நான் அதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு மட்டும் இல்லை, வேறு வேறு ஆட்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ நான் என்ன செய்கிறதுன்னா, கேஃபினை நான் அவாய்ட் பண்ணுறேன். லைக் ஒன்லி ஒன் டைம், லைக் மார்னிங் வந்து சில நேரங்களில் நான் வந்து முருங்கை லீஃப் இருக்குது அந்த டீ குடிப்பேன். இல்லைன்னா அஸ்வகந்தா, அப்படி இல்லைன்னு சொன்னால் செம்பருத்தி பூ அளவில் அந்த டீயை குடிப்பேன். சரியா? ஸோ நான் வேலைக்கு அப்படி கிளம்புறேன்னு சொன்னால் நான் வந்து டீ மோஸ்ட்லி அந்த டீ வந்து எப்படின்னு சொன்னால் அந்த ரொம்ப ஹேர்பலான டீ, அந்த டீயை தான் நான் வந்து போட்டு போகிறது. காஃபி கொஞ்சம் குடிப்பேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், காஃபி இல்லைன்னு இல்லை. ஆனால் ஒரு வேலைக்கு தான் நான் வந்து கேஃபின் எடுக்கிறது. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து அந்த ஹேர்பலான இதுகள் தான் நான் குடிக்கிறது. ஸோ அது ஒரு காரணம். மற்றது என்னென்னா, பெண்களுக்கு உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து அயன் குறைபாடு நிறைய இருக்குது. ஸோ அயன் குறைஞ்சாலுமே வந்து எப்போவுமே ஒரு டைட்னஸ் இருக்கும், நம்மளுக்கு எதுவுமே தோணாது. சரியா? ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்தால் மற்ற வேலை செய்ய தோணாது. ஸோ அயன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட டீ காஃபியில், அதாவது நீங்கள் அந்த எடுக்கிற அந்த ஒன் அந்த டைமில் அதற்கு பதிலாக சீனி போடாமல் நீங்கள் வந்து ஈச்சம்பழம், பேரிஞ்ச பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல அயனுக்கு. ஸோ பாஸ்லி கீரை, பாஸ்லியில் வந்து ஸ்மூத்தி அடித்து குடிங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் ஒவ்வொரு நாளும், சரியா, வேலை முடிஞ்சிட்டு வந்தாலும் டயர்ட் தான், இரவைக்கு, அதாவது நீங்கள் வந்து ஆஃப்டர் டின்னர் எப்போவும் ஒரு 6 மணிக்கெல்லாம் டின்னர் எடுக்க பாருங்கள். ஏன்னா இப்போது ஏர்லியாக எடுக்கிறது வந்து நல்லது. அதுக்கு பிறகு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாவது வாக் போங்க. ஸோ இது வந்து இப்படி செய்யும்போது வந்து உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் வந்து இருக்காது. எப்போவும் உங்களோட உடம்பு வந்து மோட்டிவேட்டாக இருக்கும், ஏதாவது செய்யணும்னு தோணும். சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நான் செய்கிறபடியால் தான் என்னால் முடியுது. இல்லைன்னு நானும் அப்படி தான், நானும் வந்து டயர்டில் தான் இருக்கிறது. ஏன்னா லேசியில், உங்களுக்கு தெரியும், க்ளீனிங் வேலைன்னு சொல்கிறது லேசி இல்லை. நார்மலாகவே எங்களோட வீட்டையே நம்ம க்ளீன் பண்ணுறது லேசி இல்லை. யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் போய் நாங்கள் ஒவ்வொரு ஆக்களை வீடை க்ளீன் பண்ணுறோம், அது அப்படி எவ்வளோ மோசமாக இருக்கும். ஸோ நான் சில நேரங்களில் வருவேன், இந்த கை 2 கையெல்லாம் முறிஞ்சி அப்படி அந்த முதுகெல்லாம் அவ்வளோ வலிக்கும். பட் ஆனாலும் நான் இந்த விஷயங்கள் செய்கிறதால தான் எனக்கு வந்து ஓரளவு ஓகேயா இருக்குது. என்னை நானே மோட்டிவேட் பண்ணி அந்த டைட்னஸ் இல்லாமல். பிறகு எப்போவுமே வேலை முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு அந்த 15 மினிட்ஸ் நீங்கள் வாக் போனதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் செய்யுங்க. லைக் எக்ஸசைஸ் செய்ய விருப்பம் இல்லைன்னா விடுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் செய்கிறது வந்து உங்களோட உடம்புக்கு, உங்களோட இதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல சாமான். ஸோ இந்த விஷயங்களை செய்கிறபடியால் தான் எனக்கு வந்து அந்த டைட்னஸ் இல்லாமல் நான் கொஞ்சம் உற்சாகமாக நான் வந்து சுறுசுறுப்பாக வேலைகள் செய்கிறதுக்கு காரணம். அதோடு என்னென்னா, எனக்கு தெரியும், நான் வந்து ஃபுல்லாக ஹோல் டே வந்து நம்ம ஒன்றுமே செய்யலைன்னா எங்களோட வீடு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அதனாலே என்ன நானே மோட்டிவேட் பண்ணி, என்ன நானே உற்சாகப்படுத்துறதுக்கு சில விஷயங்களை நான் செய்கிறது. ஸோ நம்ம அப்படி இருந்தால் தான் எங்களை சூழ்ந்து இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம வந்து டைட்னஸ்ன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறதால ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. ஸோ அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவு நான் இவ்வளோ விஷயங்கள் செய்கிறது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இந்த சிஸ்டர் நினச்ச மாதிரியே மற்றவங்களும் உங்களுக்கும் அப்படி ஃபீலாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த டிப்ஸுகளை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும்.